சந்தோஷப்படுவோம். எப்படின்னா முதல் முதல் நாங்க பொறந்தப்பமெல்லாம் எங்களையெல்லாம் யாரும் போட்டோவும் எடுக்கல, ஒண்ணும் இல்ல. ஸ்கூல் சேர்ந்தப்போ ஸ்கூல் சேர்ந்துட்டு, அப்புறம் என்ன பண்ணோம், இந்த 10த் படிக்கும்போது குரூப் போட்டா. 6த் 5த்லேருந்து 6க்கு வேற ஸ்கூலு. அப்ப வந்து குரூப் போட்டா. அப்போ அப்புறம் 10த்லேருந்து 11த்துக்கு போகும்போது குரூப் போட்டா. இப்படிதான் குரூப் போட்டா எடுத்து தான் நாங்க எங்களுடைய போட்டாவ பார்த்துக்குவோம். மற்றபடி எங்கேயும் யாருகிட்டயுமே போட்டாவும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்த பிறகு தான் சின்ன கேமராவும் ஒண்ணு அவங்கவங்க வாங்கி வச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. போட்டோ வந்து எடுக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவுக்கு நாங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டோம். இப்ப போட்டோ இருக்குதா? இப்ப பாருங்க சின்ன குழந்தைங்கள ஏதாச்சும் ஒரு ஞாபகங்கள் அவங்கள மறக்காம இருக்கிறதுக்கு அந்த போட்டோ எடுக்கிறது. அ அது வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு 2 ஸ்டுடியோ, ஒரு ஸ்டுடியோ இப்படிதான் இருக்கும். நாங்க மேட்டுப்பாளையத்துல வந்து 2 ஸ்டுடியோ என்னமோ இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்க ஸ்டுடியோக்கார கூப்பிட்டு வந்து தான் எல்லாம் எடுப்பாங்க. அ ஒரு நல்லதுக்கும் சரி, கெட்டதுக்கும் சரி, கல்யாணத்துக்கும் எல்லாம் அப்படிதான் எடுப்பாங்க, பண்ணுவாங்க. நாங்கல்லாம் வந்து அதிகமா போட்டோ எடுக்கறதுக்கு விரும்ப மாட்டோம். ஏன்னா ஸ்கூல் படிக்கிற காலத்துல பிள்ளைங்கெல்லாம் வந்து போட்டா நம்மளாம் ஃப்ரெண்டா இருக்கிறோம், நம்மளாம் வந்து உன்னை இங்க சந்திக்க போறோம், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு எல்லாரும் போய் 3 பேர், 4 பேர் இப்படியெல்லாம் போய் போட்டோ எடுப்போம். அப்போ நான் இங்க கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பக்கத்துல நாதர் ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருக்கும். அங்கதான் நாங்கெல்லாம் போட்டோ எடுத்தோம். அப்புறம் ம் எங்க அண்ணன் கல்யாணத்தப்போ போட்டோ எடுத்தோம். அதோட சரி. அதுக்கப்புறமெல்லாம் போட்டோவெல்லாம் சின்னப்ப வந்து யாராச்சும் ஒருத்தர் அதிசயமா கேமரா கொண்டு வந்தாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு 100ல 10 பேருக்கு ஒருத்தருக்கு தான் இருக்கும், 2 பேத்துக்கிட்ட தான் இருக்கும். நெறைய பேத்துட்டு இருக்காது. இந்த ஃபாரின் போயிட்டு வர்றாங்க, சின்னப்பலாம் அந்த மாதிரி வெளியூர் போயிட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் இருக்கும். ஒரு சின்னதா ஒரு இது கேமரா. அந்த கேமரால வேணா ஃபோட்டோ எடுப்பாங்க. நாங்கலாம் சின்னப்பா இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தரு முஸ்லீம். அவங்க வந்து அ இதெல்லாம் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து நாங்கலாம் நான் 4வது படிக்கும்போது, 5வது படிக்கும்போதெல்லாம் எங்களையெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. அதுக்கப்புறம் நாங்க ஃபோட்டோவே எதுவும் எடுக்கல. அப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கா கல்யாணம் நடக்கும்போது, கல்யாண ஆல்பம் ஒவ்வொரு இடத்துலயும் இது பண்ணி, அது அப்பல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான். கலர் ஃபோட்டோலாம் கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. எங்க கல்யாணத்துக்கு எடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான். அப்பல்லாம் நல்லா இதா எடுத்தாங்க. நல்லா இருக்கும். ஆனா, இப்ப வந்து அப்படி இல்ல. ஃபோட்டோன்னு எடுக்கிறதுன்னு நின்னா ஃபோட்டா, நகர்ந்த ஃபோட்டா, குமிஞ்ச ஃபோட்டா, இப்படி ஃபோட்டான்னு எடுத்தோம்னா, ஒரு கேமரா வச்சு அவங்க எடுக்கிறதுன்னா, அந்த சைடு, இந்த சைடு இப்ப ட்ரோன் மூலியமா ஃபோட்டோ எடுக்குறாங்க. வீடியோ எடுக்குறாங்க. அ கல்யாணத்து வீட்லயெல்லாம் அது ஒரு மண்டபத்துல அப்படியே அந்த இது ஃபோட்டோ எடுத்துட்டு போகுது. அ நெறைய இப்ப வந்து அதனுடைய அ இது வந்து சிறப்பா இப்படிதான் இருக்குதா இல்லைங்காம நல்லா எடுக்குறாங்க எல்லாம். ஒவ்வொரு இதா கலர் கலரா, நேச்சுரல் கலரா இருக்கு. அப்புறம் 2வது ஒண்ணொண்ணு எப்போ நம்ம கல்யாணம்னு பண்றதுக்கு அங்க என்னென்ன சாமானம் இருக்கு, என்ன ஏது இதுக்கெல்லாமே அவங்கெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து, அ வந்தவங்க, போனவங்க, நிக்கிறவங்க, நடக்கிறவங்க, வீடியோலாம் எடுத்து, சாப்பிடுறப்போலாம் எடுத்து, இப்ப வந்து நான் அது இப்ப ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஃபோட்டோ இல்லாம கல்யாணம் இல்ல. கல்யாணம் இல்ல, இது இல்லாம ஃபோட்டோ இல்லன்னு சொல்ற மாதிரி ஃபோட்டோக்கு ரொம்பவும் முக்கியத்துவம். எல்லா இடத்துலயுமே குடுக்குறாங்க. சாதாரண 10 பேர் போனாலே இப்ப வந்து செல்ஃபோன்ல ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு வீட்லனாச்சும் அவங்க செல்லுல நாங்க ஃபோட்டோ எடுக்கலன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எல்லார் வீட்லயும் எல்லா செல்லுலயும் ஃபோட்டோ இருந்துட்டே தான் இருக்கும். அவங்க ஒரு நாளைக்கு 100 ஃபோட்டோ, 200 ஃபோட்டோ, 300 ஃபோட்டோன்னு கூட எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒண்ணும் இது இல்ல. குரூப் ஃபோட்டோன்னு நாங்க போய் எடுத்தோம்னா ரூ. 5 குடுக்கணும். ரூ. 5 குடுத்தா தான் குரூப் ஃபோட்டோ. ஸ்கூல் அதுவும் மொத்தமா அவங்க இது பண்றனால. நம்ம தனியா போய் எடுத்தோம்னா, அ ரூ. 2 ரூ. 3 கூட கேட்பாங்க. 3 பேர் 4 பேர் எடுத்தோம்னா ரூ. 10 கேட்பாங்க. நான் ஸ்கூல் போட்டோன்னா ரூ. 5. அந்த ரூ. 5 போட்டா கூட நாங்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சு முடிஞ்சு குரூப் போட்டோ எடுப்பாங்க. ஆளுங்கள வச்சு. அது வேணுங்கிறவங்களுக்கு காஃபி போட்டு குடுப்பாங்க. இல்லாட்டி அப்படி இப்படியே இது பண்ணிருவாங்க. குரூப் போட்டான்னு எடுத்து ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு போட்டோ வேணுங்கிறவங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மாத்திரம் இது போட்டு குடுப்பாங்க. பிரிண்ட் போட்டு குடுப்பாங்க.
அப்படி வேண்டாதவங்களுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. வேண்டான்னு எடுப்பாங்க. ஆனா வேண்டான்னு சொல்றவங்களுக்கு அது குடுக்க மாட்டாங்க. கரெக்ட்டா 10 பேரா, 5 பேரா அவங்க அப்படிதான் வாங்குவாங்க. ஆனா ஒவ்வொரு கிளாஸ்லயும் எடுப்பாங்க குரூப் போட்டா. நின்னுட்டு, உட்காந்துட்டு, கவுன் போட்டு, தாவணி போட்டு அப்பல்லாம் நல்லா அந்த குரூப் போட்டோ பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். ம அத்தன ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்னால மூஞ்செல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எந்த நம்ம சின்னப்ப எப்படி இருக்கிறோமோ அதே மாரி தான். இப்ப வந்து 6த் சேரும்போது குரூப் போட்டா, 10த் படிக்கும்போது குரூப் போட்டா, இப்படி 6த், 7த், 8த், 9த், 10த், 11த் இப்படி 11த் வரைக்குமே குரூப் போட்டா எடுத்துட்டே தான் இருப்பாங்க வருஷம் வருஷம். அந்த வேணுங்கிறவங்களுக்கு வாங்கிக்குவாங்க, வேண்டாதவங்களுக்கு அது விட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டோனாலே போட்டோ ஷூட்டுன்னே தனியா இப்போ ஒரு கல்யாணம்னா முன்னெல்லாம் வந்து கல்யாணத்தப்போ அந்த மணவறையில போட்டோ எடுப்பாங்க, தாலி கட்டும்போது எடுப்பாங்க. ஒரு மணவறை சுத்தி வரும்போது எடுப்பாங்க. அப்படி அப்படி எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 2வது வீடியோ. நிக்கிறது, நடக்கிறது, இது மணவறை சுத்தி வர்றது, அப்புறம் அ இது அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்துன்னு சொல்ற மாதிரி, அதெல்லாமே கூட்டிட்டு போய் அந்த வீடியோ அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ஐயரு இது இதெல்லாம் தூப தீபம் எல்லாம் காமிப்பாரு. அதெல்லாம் சொட்டு கும்பிட்டுட்டு, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து சாமி கும்பிட்டு, இப்ப வந்து எல்லாத்துக்குமே வீடியோ, வீடியோ எடுத்துடுறாங்க. ஏ டு ஜெட்டு என்ன வேணுமோ ஒரு கல்யாணத்துல வீடியோ பார்த்தோம்னா, அதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளையும் எல்லாத்தையும் குரூப் குரூப்பா அப்ப வந்து ஒரு நல்ல ஒரு செயல் என்ன தெரியுங்களா? இ எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாம் நெறைய பேர் ஃபோட்டோல இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபோட்டோவ நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கும். ஏன்னா நம்ம இத்தன பேத்து கூட ஃபோட்டோ எடுத்துருக்கோம். இதுல இத்தன பேரு பாரு இவங்க இல்ல, இவங்க இல்ல, இவங்க இல்லன்னு அவங்கள பார்த்து மனசுக்கு ஒரு ஆறுதல் போட்டுக்கலாம். பழைய ஃபோட்டோல பழைய இதெல்லாம் நினைவுகள் எல்லாம் வரும். ஃபோட்டோல அது எடுக்குறாங்கன்னா, அது வந்து இந்த மாதிரி ஒருத்தரையும் மறக்காம வச்சுட்டு இவங்கள ஏன்னா இப்போ சொன்னா தெரியாது. இந்த ஃபோட்டோ காமிச்சு பாருங்க, இவங்க தான் எங்க சித்தப்பா, இவங்க தான் எங்க மாமா, இவங்க அத்தை பொண்ணு, இவங்க மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபோட்டோல இருக்கிற மூஞ்சி பார்த்து தான் அவங்களுக்கெல்லாம் தெரியும். மற்றபடி ஃபோட்டோ எடுக்கலன்னா, அந்த உறவுகளே இல்லாம போயிடும். மறுபடியும் போய் எங்க ஃபோட்டோ எடுக்க முடியும்? அவங்கவங்க வீட்ல எடுத்திருந்தாங்கன்னா, எப்பாச்சும் ஒருத்தர் போனாங்கன்னா, இப்பதான் செல்போன் கொண்டு போயிடுறாங்களே! அப்ப அந்த ஃபோட்டோவ எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க பாரு. அவங்க வீட்ல அந்த என்னோட ஃபோட்டோ இருந்துச்சு. நான் ஃபோட்டோ செல்ஃபோன் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத கொண்டு போய் குடுத்தோம்னா, அவங்க ஃப்ரேம் போட்டு, இல்லாட்டி வெறும் இதா இது பண்ணி குடுப்பாங்க. ஃபோ போட்டு ஃபோட்டோ இதுல ஸ்டுடியோல. அந்த மாதிரி ஒ ஃபோட்டோக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தாங்க. அந்த காலத்துல இல்ல. இப்ப வந்து எல்லாத்துக்குமே ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு ஃபங்ஷன்னா அதுக்கு ஃபோட்டோ, ஒரு காது குத்து, மொட்டை அடிக்கிறது, ஒரு 4 பேர் வீட்டுக்கு வந்து விருந்தினர் வர்றாங்கன்னா அதுக்கு ஃபோட்டோ. அப்புறம் எல்லாத்துக்குமே ஏன்னா அது வந்து மலரும் நினைவுகள் மாதிரி பாரு இவங்கலாம் வந்துட்டு போனாங்க படிச்சு. இந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு பாரு இவங்கலாம் வந்தாங்க. பாரு இவங்களெல்லாம் யாரு இதுக்கு இவங்கலாம் பாரு பெரியப்பா, பெரியம்மா இவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இப்போ நம்ம அப்ப அந்த காலத்துல ஓரளவுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சங்காட்டிக்கு தான் நம்ம சந்ததியரெல்லாம் ஆறுன்ட்டு நம்ம பிள்ளைங்கள் பசங்களுக்கு சொல்றதுக்கு அந்த ஃபோட்டோவு தான் இருக்கும். அந்த மாதிரி எங்க கல்யாணத்தப்ப எடுத்த ஃபோட்டோல பிளாக் அண்ட் ஒயிட் தான். அப்போ எங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாமே இருப்பாங்க. அப்ப இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பாரு, எங்க அம்மா, எங்க அப்பாலாம் அவங்ககிட்ட காமிக்கும்போது, அந்த குழந்தைங்க சும்மா சும்மா என் ஃபோட்டோவ பிரிச்சு பிரிச்சு பார்த்து பார்த்து, ஃபோட்டோவே கிழிஞ்சு போய் அட்டை அட்டையா இருக்கும். அதெல்லாம் ஒரு தடவைக்கு 10 தடவ பார்ப்பாங்க. "இங்க பாரு எங்க அம்மா, எங்க அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு புள்ளைங்கலாம் இப்ப இருக்கிற புள்ளைங்க எல்லாமே எங்க பழைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சு பார்த்து பார்த்து கிழிஞ்சே போச்சு. ஆல்பம் எல்லாம் வந்து தனித்தனியா வந்துச்சு. எல்லாம் அப்புறம் அப்படியே ஒட்ட வச்சு வச்சிருக்கிறோம் இன்னும். அது மாதிரி மலரும் நினைவுகள் மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சோம்னா, நம்ம நல்லா பார்த்துக்கலாம். எ எ யாரா இருந்தாலுமே, அடே அவங்க இப்ப வாயில சொல்றத விட, மூஞ்சிய பார்க்கறது ஒரு நல்ல ஒரு இதுதானே, சந்தோஷம் தானே. ஒவ்வொருத்தரையுமே ஃபோட்டோல பார்க்கறதுங்கிறது என்ன, அடே மறந்தே போச்சு இவங்க பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஃபோட்டோல பார்ப்போம். எதேர்ச்சியா அவங்கள ரோட்ல போம்போது பார்ப்போம். ஐயோ! அன்னைக்கு ஃபோட்டோல பார்த்தோம்ல, அவங்க தான் போறாங்க. எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு. ஒவ்வொருத்தர் நல்லா இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் ரொம்பவும் உடம்பெல்லாம் மெலிஞ்சு, அவங்க பார்க்கறதுக்கே ஒரு அ எப்படின்னா, ஏழ்மையிலே இருப்பாங்க. ஒருத்தர் நல்ல பணக்காரர்ல நல்லா இருப்பாங்க.
இப்படி ஒவ்வொருத்தர் பாரு இவங்க இப்படி ஆயிட்டாங்க, இவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க கூட பழகுன பழக்கம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே மனசுல அசை போடும். பாரு இவங்கலாம் பிள்ளைங்க அதே மாதிரி. பாரு இவன் கூட படிச்சா இவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். இவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவங்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களா பார்க்கும்போது அவங்கலாம் எங்க இருக்காங்க என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா முன்னெல்லாம் அப்படி இருந்தோம். ஆனா இப்பத்து கால புள்ளைங்கலாம் என்ன பண்றாங்க, செல்போன் இருக்கிறனால அவங்கவங்க ஃப்ரெண்டுங்கள எல்லாம் கூப்பிட்டு கெட் டுகெதர் வச்சு எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. அவங்கவங்க அ ரெ பிள்ளைங்க படிச்சவங்க, காலேஜ் படிச்சவங்க, ஸ்கூல் படிச்சவங்க எல்லாருமே கெட் டுகெதர்ல வந்து அ இன்னும் பழக்கத்துல இருக்கிறாங்க. இப்போ என் புள்ளைங்க எல்லாமே அவங்கவங்க படிச்ச புள்ளைங்க, காலேஜ் போனவங்க, வேலைக்கு போனவங்க இந்த மாதிரி கெட் டுகெதர் குடுத்து நல்லா அவங்கவங்களுடைய பசுமையான நினைவுகள வச்சு நல்லா பார்க்குறாங்க. அந்த மாரி போட்டால்ல நல்ல ஒரு இதுதான். உன்னையும் ந ஞாபகப்படுத்தி உங்களுக்கு இன்னும் நல்ல ஃபோட்டோ பத்தி எல்லாம் சொல்றேன் அடுத்த இதுல. இந்த கிராண்ட் தாட்ஸ் எல்லாம் உங்களுடைய இதுலயும் இப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லயும் எப்படி நடந்துச்சு, என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.